Hi students, நாம் இப்போ chapter 2 numbers and sequencesல progress check page number 45ல இருக்கிறத பார்க்க போறோங்க. class 10 சமச்சீ syllabusல question என்னன்னா let m divides n. first question ரெண்டு question இருக்கு. நாம first question இப்போ solve பண்ண போறோம். let m divides n then GCD and LCM of m, n are dash and dash. ஓகேங்களா? ஸோ நம்ம m வந்து என்ன டிவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. m வந்து என்ன டிவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ GCD ஆஃப் m n என்னவா இருக்கும், அதே மாதிரி LCM ஆஃப் m n என்னவா இருக்குங்கிறதான் கேள்வி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா m டிவைட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா n வந்து k டைம்ஸ் m இருக்கும். ஓகேங்களா? So, m divides n na n is equal to km. So, இப்போ முதல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா GCD of m, n என்னன்னு கண்டுபிடிக்கணும். GCDங்கிறது ஒரு greatest common divisor. இந்த ரெண்டு mஐயும் nஐயும் காமனாக எந்த நம்பர் உங்களுக்கு டிவைட் ஆகும் அப்படிங்கிறதா கேள்வி. That is GCD of m, nக்கு பதிலாக kmனு போட்டுக்கோங்க. ஸோ எம்ஐயும் கேஎம்ஐயும் காமனாக டிவைட் பண்ணுறது எதுங்க, இந்த எம் தானேங்க. ஸோ ஜிசிடி ஆஃப் எம் என் ஆர் எம் கேஎம் இஸ் எம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் எம் என். எல்சிஎம்ங்கிறது லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ எல்சிஎம் ஆஃப் எம் கேஎம் என்னவா இருக்கும், முதல்ல இந்த காமனாக என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும். சரிங்களா? அப்புறம் காமனாக இல்லாததையும் நாம் எழுதிக்கணும். தட் இஸ் கே. ஸோ கேஎம், கேஎம்ங்கிறது உங்களுக்கு என். ஸோ எல்சிஎம் ஆஃப் எம் என் இஸ் என். இப்படியும் போடலாம், இல்லாட்டி உங்களுக்கு நார்மலாக இப்போ ஃபேக்ட்ரைஸ் பண்ணுவீங்கள்ல, எம்ஐயும் கேஎம்ஐயும் நீங்கள் ஃபேக்ட்ரைஸ் பண்ணிங்கன்னா எம் வந்து 1, கே அகெயின் கே வந்து 1, 1. ஸோ இதோட எல்சிஎம் வந்து எம்கே விச் இஸ் ஈக்குவல் டு என். ஸோ இப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ GCD ஆஃப் m, n is m and LCM ஆஃப் m, n is n. அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.